ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எலெக்ஷன்னால் எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. ஸோ வெஜ்ஜு செய்ய முடியாது, இன்றைக்கி ஃப்ரைடே வேறு. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணோன்னா நான்வெஜ் செய்யலாம் அப்படின்ட்டு. என்ன இன்றைக்கி சமையல் நிவேதா? இன்னைக்கு வந்து இது சிக்கன் கிரேவி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து வெஜ் புலாவ் அந்த இது தேங்காய் பால் சாதம் மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஸோ உருளைக்கிழங்குலாம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், இதில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். சிம்பிளாக செஞ்சுட்டு இது வந்து கிரேவிக்காக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் போட்டிருந்தேன். ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் இது போட்டிருந்தேன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன், வெங்காயம், இது மட்டும் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி ஆனியன் போட்ட பிறகு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஓட்டு போட்டு போனேன் நான். ஸோ அதுக்குள்ளே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆனியன் போடுற டைம்லையாவது எடுத்தேன். இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறாங்க. இதுலேயும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இது ஒன்றும் போடலை, இதில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டு வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க. அடுத்து என்னென்ன போடுறாங்க நம்ம பார்த்துக்கலாம், லைனாக நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகட்டும் இது மட்டும். ஸோ இப்போ கொஞ்சோண்டு தக்காளி போட்டுப்போம். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஓகே, இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. புதினா போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுதான் பால் ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி எவ்வளோ போடுறோமோ 1க்கு 1.5 நான் 4 கப்பு போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பண்ணி 4.5 கிளாஸ் தண்ணி இது பால் ஊற்றிட்டேன். வெறும் பால் தான், தண்ணியெலாம் ஊற்றுறேன். சரி, கொஞ்சம் நேரம் இதுவாகட்டும். இதில் வந்தோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடரு, இது கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் நம்மளோட மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அண்ட் இது கூட வந்து கொஞ்சம் இது சிக்கன் மசாலா அப்படியே, அப்புறமா காரம் எப்படி வேணுமோ நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஸோ எண்ணெயிலே வதக்கும் போது அது ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், நல்லா கலர் வரும். அரிசி போட்டுப்போம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது, பால் கொதிக்குது, தேங்காய் பால். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் கிரேவி பார்ப்போம். சிக்கன் போட்டுக்கலாமா? பொட்டேட்டோ போட்டாச்சு, இப்போது சிக்கன் போட்டுக்கலாம். இல்லை சுக்கா வேறங்க, ஏன்னா நான் வந்து அந்த அளவு சாப்பிட மாட்டேன், எனக்கு சுக்கான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அது பண்ணுவாங்க. ஒரு கிலோ தான் கறி எடுத்தோம் நாங்கள் இன்னைக்கு. 3/4 கிலோ போட்டாச்சு. சிக்கன் போட்டாச்சு. இப்போ நல்லா சிக்கன் வந்து அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். தயிர் வந்து எதுக்காக போடுறோன்னா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும், சிக்கன் சாப்பிடவே நல்லாயிருக்கும். நல்லா அதிலே தண்ணி விட்டுருக்கு பாருங்க, நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது வந்து சுக்காக்குங்க, ரெடி பண்ணிட்டாங்க. சிம்பிள் சுக்கா தான், ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இப்போ போட்டாச்சு, நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இந்த ஊற்றுறேன். பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது மூடி போட்டு வேக விட்டுடலாம். நம்ம ரைஸு இப்போ லாஸ்ட்டாக மேலே நெய் போட்டாச்சு. இப்போ ஒரு கிளறிக்கலாம். பாருங்கள் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உடையாம அந்த கரண்டி பாருங்கள் நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் ரெடி. சிக்கன் சுக்கா அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் கிரேவி சுக்கா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.